எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம வந்து ஆல்கஹால் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன இன்டர்னல் ஆர்கன்ஸ் உறுப்பில் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஹார்ட்டு, பிரெயின், கிட்னி, லிவர் இதெல்லாம் சொன்னோம். இன்றைக்கி வந்து நம்ம கிட்னி எப்படி ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து நம்ம ஆல்கஹால் பற்றி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆல்கஹால் வந்து அவ்வளோ வந்து கெடுதியை உண்டாக்கிட்டு இருக்கு நம்மளோட ஜனத்தொகையில். இப்போ எங்கள் மெடிசின் வார்டு எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் 40 கேஸ் அட்மிட் ஆகிறாங்கன்னா 30 கேஸ் பேஷண்ட் வந்து நோயாளிகள் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி அவங்க அந்த லிவர், கல்லீரல், கிட்னி இதெல்லாம் பாதித்து தான் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அதனால தான் நான் ஆல்கஹாலை பற்றி இவ்வளோ விரிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஆல்கஹால் வந்து கிட்னி எப்படி பாதிக்குதுன்னு பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 படம் காட்டியிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் கிட்னி, இதுதான் சராசரியாக நல்ல ஹெல்த்தி கிட்னி. இது வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு எப்படி கிட்னி சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பற்றி காட்டுறாங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னென்ன வேலை செய்யுதுன்னா, உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸிக் நச்சுத்தன்மையெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் உங்கள் உடம்புல இருக்க ஃப்ளூயிட் லெவல், நீங்கள் எவ்வளோ ஃப்ளூயிட் சாப்பிட்டாலும் அது யூரினாக வெளியேற்றிட்டு வேஸ்டான ஃப்ளூயிட்ஸ்லாம் வெளியேற்றிட்டு உங்களுக்கு வேண்டியதை வந்து உடம்புக்கு ரீஅப்சர்வ் பண்ணுறது கிட்னி மட்டும்தான். அதே மாதிரி சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி தாது உப்புக்களை கிட்னி தான் வந்து உறிஞ்சி உங்கள் வேண்டிய தாது உப்புகளை உடம்புக்கு வந்து கொடுக்குது. இப்போ வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதுனால என்னென்ன பாதிப்பு வருதுன்னா, டீஹைட்ரேஷனாக ஒரு வறட்சித்தன்மை, டாக்ஸின் பில்டப்லாம் உங்கள் கிட்னியில் வந்து சரியாக கிட்னி டேமேஜ் ஆனதுனால அவங்க அது வந்து சரியாக வந்து உங்கள் நச்சுத்தன்மையை வெளியேற்றாமல் கிட்னி அஃபெக்ட் ஆகிடும். அதே மட்டும் கிட்னி இன்ஃப்ளமேஷன் அண்ட் டிஷ்யூ டேமேஜ்னால் கிட்னி வந்து ரொம்ப புண்ணாகிடும். அதை தான் சொல்கிறாங்க. இப்போது டீஹைட்ரேஷன் நான் சொன்னல, ஏன் டீஹைட்ரேஷன் ஆகுது குடிக்கிறவங்களுக்குன்னா, மூளையில் வந்து ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது. குடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து பாதிக்கப்பட்டு உங்கள் உடம்புல இருக்க நீரெல்லாம் வந்து யூரினாக, நீங்கள் வந்து 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக யூரின்லேயே எல்லாத்தையும் எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும் கிட்னி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேண்டிய நீர் சத்து கிடைக்காம போயிடும். அதை தான் வந்து டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். இப்போ இதனால் என்ன ஆகுது, நீர் சத்து குறைபாடு ஆகிறதுனால கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன், சிறுநீரக கல் உருவாகிறதுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அதிகப்படுது. கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னியில் வந்து அடைச்சிக்கிட்டு கிட்னி சரியாக யூரின் ஃபார்ம் ஆகாமல் வலி கொடுக்கும். சரியாக கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து அதுதான் மெயின் காரணமாக மாறுது. இதுக்கெல்லாம் என்ன ஒரே வழின்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டாலே போதும், கிட்னியை காப்பாற்றிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு உடல் பருமன்